தைப்பூசத்தை ஒட்டி தமிழ்நாடு முழுவதும் உள்ள முருகன் கோயில்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் காவடி எடுத்தும் அலகு குத்தியும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். விழா தொடங்கியது. ஆண்களும் பெண்களும் பக்தி பாடல்களை பாடியபடி முருகப்பெருமானை மனமுருக வழிபட்டனர். ஏராளமான பக்தர்கள் மலையடிவாரத்திலிருந்து அலகு குத்தி பால் காவடி, மயில் காவடி, இளநீர் காவடி என பல்வேறு வகையான காவடிகளை சுமந்து ஆடியபடி மலை மீது ஏறி தரிசனம் செய்தனர். தைப்பூசத்தன்னைக்கு வர்றப்போ நம்ம முருகன் கூடயே இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு வரும். அதுக்காகவே எந்த வருஷமும் மிஸ் பண்ணாம வந்துடும். காவடி ஆடி முருகன்ட்ட என்ன வேண்டுமோ சந்தோஷமா ஆடி பாடி கேட்கிற விஷயம் நமக்கு முருகன் கிடைக்கும். தைப்பூச திருவிழாவை ஒட்டி கிரிவல பாதையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சூரிய பகவானுக்கு தீபாராதனை காட்டியும் வழிபட்டனர். பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் இருந்ததால் சுவாமி தரிசனத்திற்கு 3 முதல் 5 மணி நேரம் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் அதிகாலை 1 மணிக்கு நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தரிசனம், உதய மார்த்தாண்ட அபிஷேகம், தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து காலை 6:30 மணியளவில் கடலில் சுவாமி அஸ்திரதேவருக்கு தீர்த்தவாரி நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் காவடி எடுத்தும் அலகு குத்தியும் பாத யாத்திரையாக வந்து சுவாமி தரிசனம் செய்தனர். திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். திருச்செந்தூர் கோவில் வளாகம், கடற்கரை உள்ளிட்ட பகுதிகளில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு. அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் முருகரால சால்வ் ஆயிருக்கு. ஸோ ப்ராப்ளம் கொடுத்தாலும் அது சொல்யூஷன் முருகரால நிறைய கிடைச்சிருக்கு. திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் குவிந்த பக்தர்கள் சுமார் 6 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். முருகனின் முதல் படை வீடான மதுரை திருப்பரங்குன்றத்தில் தைப்பூச திருவிழா அமைதியாகவும் விமர்சையாகவும் கொண்டாடப்பட்டது. சென்னை வடபழனி முருகன் கோவிலில் அதிகாலை முதலே அலைக்கடல் என பக்தர்கள் திரண்டனர். கோவிலை சுற்றியுள்ள 4 தெருக்களிலும் மக்கள் தலைகளாக காட்சியளித்தனர். சுமார் 2 கிலோமீட்டர் தூர நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்கின்றனர். கர்ப்பிணிகள், கைக்குழந்தைகளுடன் வந்தவர்களுக்கு போதிய ஏற்பாடு செய்யப்படவில்லை என்று பக்தர்கள் வேதனை தெரிவித்தனர். எப்பவுமே வருஷம் நான் பால் கூட எடுத்துட்டு வந்திருக்கேன். இது 6வது வருஷம் இது முருகனுக்கு. ஆனா இந்த வாட்டி என்ன 4 ரவுண்டு சுத்த வச்சுட்டாங்க இந்த கோயில. இந்த பக்கம் வழியில அந்த பக்கம்லாம் அவ்வளோ கிரௌடு, போலீஸ்காரங்களாலையும் முடியல. அந்த முருகனோட அருள் எல்லாருக்கும் இது மாதிரி கிடைக்கணும். கோவை மாவட்டத்தில் உள்ள மருதமலை முருகன் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. வடவள்ளியிலிருந்து மருதமலை கோவிலுக்கு செல்லக்கூடிய சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதில் ஆம்புலன்ஸ் வாகனமும் சிக்கி தவித்தது. வடலூர் சத்தியஞான சபை ஜோதி தரிசன விழாவில் பாடகர் வேல்முருகன் கலந்து கொண்டு வழிபாடு செய்தார். அப்போது அவர் மற்றும் சபிதா ஆகியோர் இணைந்து பாடிய வள்ளலாரின் அகவல் பாடல்கள் அடங்கிய ஒலித்தட்டை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் வெளியிட்டார். பின்னர் அந்த பாடலை வேல்முருகன் பாடினார். ஐயமும் திரிவும் அறுத்தனதுடம்பினுள் ஐயமும் நீக்கிய அருட்பெரும் ஜோதி திருநிலை தனிவேலி சிவவேலி எனும் ஓர் அருள் வழிப்பதிவார் அருட்பெரும் ஜோதி.
தைப்பூசத்தை முன்னிட்டு தஞ்சை பெரிய கோயிலில் உள்ள சுப்பிரமணியருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. பால், தயிர், சந்தனம், மஞ்சள், விபூதி கொண்டு அபிஷேகம், மலர் அலங்காரம் செய்து தீபாராதனை காட்டப்பட்டது. அதன் பின்னர் நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சுப்பிரமணியரை தரிசித்தனர். வடலூரில் சர்வதேச மையம் அமைக்கும் பணிகளை விரைவில் தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். வடலூர் சத்தியஞான சபையில் ஜோதி தரிசனம் செய்த பின்னர் நியூஸ்18 தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர், சர்வதேச மையம் அமைப்பதற்கு ஒரு சில இயக்கங்கள் மட்டும் எதிர்ப்பு தெரிவிப்பதாக கூறினார். ஒரு தனிநபர்கள் நீதிமன்ற நடவடிக்கைக்கு சென்றிருக்கிறார்கள். அது நீதிமன்றம் நடவடிக்கை அது மூலமாக மீண்டும் இந்த பணிகள் அமைப்பதற்குரிய வழிகள் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். சர்வதேச மையம் ஆரம்பித்தால் இது இந்த கட்டிடம் முடிந்திருக்கும், இந்த நிலை கட்டிடம் முடிந்து இப்போது நல்ல ஒரு மக்கள் பாதுகாப்பாக மக்கள் வரக்கூடிய நல்ல வழி. தேசிய அளவில் கல்லூரி மாணவர் சேர்க்கை விகிதத்தில் தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளது. அது குறித்த புள்ளி விவரங்களை வரைகலை மூலம் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் அபிநயா. நிதி ஆயோக் மூலமாக பல்கலைக்கழகங்களை விரிவுபடுத்துவது தொடர்பான ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு. இந்த அறிக்கையில வெளியிடப்பட்டிருக்கும் மாணவர் சேர்க்கை தொடர்பான புள்ளி விவரங்கள் என்பது முக்கியமாக கவனிக்கத்தக்கதாக இருக்கு. அந்த வகையில கல்லூரி மாணவர் சேர்க்கை மாநில வாரியாக எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, பெரிய மாநிலங்கள் அதோட சிறந்த பட்டியல் என்ற அடிப்படையில் பார்க்கும்போது தமிழ்நாடு முதலிடத்துல இருக்கு. 47 என்பது தமிழ்நாட்டோட கல்லூரி மாணவர் சேர்க்கை, அதாவது கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. 18 to 23 வயதிற்குட்பட்டவர்கள் எலிஜிபிளான அந்த மக்கள் தொகையில எலிஜிபிளானவர்கள் அவர்கள எவ்வளவு சதவீதம் பேர் கல்லூரியில சேர்றாங்க என்ற அந்த எண்ணிக்கை தான் இது. அதுல தமிழ்நாடு தான் இருக்கிறதுலே அதிகபட்சமான GR வச்சிருக்காங்க. 47% அது இருக்கு. அதற்கு அடுத்த நிலையில ஹிமாச்சல், அங்க 43.1% இருக்கு GR. கேரளாவை பொறுத்த வரைக்கும் 41.3 இருக்கு. உத்தராகண்ட்ல 41.1, தெலுங்கானால 40 அந்த GR பாயிண்ட்ஸ் என்பது இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. இதுவே குறைவாக இருக்கக்கூடிய அந்த GR என்ற அந்த எண்ணிக்கை பெரிய மாநிலங்களோட பட்டியலை நம்ம பார்க்கும்போது இருக்கிறதுலே குறைவாக இருப்பது பீகார்ல தான் 17.1 இருக்கு. ஜார்க்கண்ட்ல 18.6, சத்தீஸ்கர்ல 19.6, ஒடிசாவில் 22.1, குஜராத்ல 24 என்ற அடிப்படையில் அந்த GR கல்லூரி மாணவர் சேர்க்கை என்பது இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது ஒட்டுமொத்த நாடளவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த GR-ஓட வளர்ச்சி எந்த வகையில இருந்திருக்கு அப்படின்றத குறிப்பிட்ட சில ஆண்டுகளுக்கு கொடுத்திருக்காங்க. அந்த அடிப்படையில் 1950-51 0.4 தான் GR-ஆ இருந்திருக்கு. அதுவே 2001-2 அந்த கல்வியாண்டுல 8 உயர்ந்து 2006-7 11.9 உயர்ந்து 2011-12 20.8 உயர்ந்து இப்போ 2021-22 28.4 நாட்டோட GR கல்லூரி மாணவர் சேர்க்கை கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ என்பது இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. இப்ப தமிழ்நாட்டோட 47 ஒப்பிடும்போது இந்திய சராசரி என்பது குறைவாக இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக பல்கலைக்கழகங்களோட எண்ணிக்கை உயர்வு என்பது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது தான் நம்ம இந்த எண்ணிக்கையில பார்க்கிறோம். அப்படி பார்க்கும்போது 1950-51 வெறும் 30 இருந்தது. அடுத்த 30 ஆண்டுகள்ல 133 அதிகரித்து அடுத்த 30 ஆண்டுகள்ல 621 அதிகரிச்சிருக்கு. 2021-22 புள்ளி விவரப்படி 1168 பல்கலைக்கழகங்கள் நாடு முழுவதும் இருக்கு. இதுல 22 பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாட்டில் அரசு பல்கலைக்கழகங்களாக இருக்கு அப்படின்றதையும் பார்க்கலாம். அடுத்ததாக கல்லூரிகளோட எண்ணிக்கை, பல்கலைக்கழகங்கள் அதற்கு கீழ் கல்லூரிகள் செயல்படும். கல்லூரிகளோட எண்ணிக்கை நம்ம பார்க்கும்போது ஒட்டுமொத்த நாடுல உள்ள 1950-51 578 இருந்தது. 2021-22 45,473 அதிகரிச்சிருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்க்கிறோம். இந்த கல்லூரி மாணவர் சேர்க்கை என்ற அடிப்படையில் பார்க்கும்போது தமிழ்நாடு சிறந்த மாநிலமாக இருக்கு. அதே சமயத்தில் அதில் முடித்த பிறகு வேலை வாய்ப்பை பெறுபவர்களுடைய சதவீதம் என்பது என்னவாக இருக்கு என்பதையும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கு என்பதும் கல்வியாளர்களுடைய ஒரு குரலாக இருக்கு.